ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் நேரடி மற்றும் தொலைநோக்குடைய தலைமத்துவத்தின் கீழ் இலங்கையில் பாரிய முதலீடுகளை மேற்கொள்வதற்கு தமக்கு அதீத நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக சைனா ஹார்பர் இன்ஜினியரிங் நிறுவனத்தின் தலைவர் பாய் இன்ஷான் தெரிவித்துள்ளார். நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற விசேட நிகழ்வின் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருந்தார். கொழும்பு துறைமுக நகர திட்டத்தை முன்னணி பொருளாதார மையமாக மாற்றுவதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டியிருந்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் இணக்கப்பாடுகளுடன் நாடு தற்பொழுது பொருளாதார ஸ்திரத்தன்மையை அடைந்துள்ளதாகவும் சர்வதேச முதலீட்டாளர்களுக்கு முழுமையான பாதுகாப்பும் உட்கட்டமைப்பு வசதிகளும் வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்திருந்தார். மேலும் அண்மையில் நாட்டை உலுக்கிய டிட்வா சூறாவளி அனர்த்தத்தின் போது சைனா ஹார்பர் நிறுவனம் வழங்கிய நிதியுதவி மற்றும் தாராளமான நிவாரணப் பணிகளுக்கும் ஜனாதிபதி நன்றிகளை தெரிவித்திருந்தார். இதேவேளை டிட்வா சூறாவளியினால் இலங்கையின் கல்வித்துறையில் ஏற்பட்ட பாரிய பாதிப்புகளிலிருந்து மீண்டு வருவது குறித்து பிரதமர் ஹரிணி அமரசூரிய மற்றும் யுனிசெஃப் நிறுவனத்தின் பிரதிநிதிகளுடன் நேற்று அலரி மாளிகையில் முக்கிய சந்திப்பொன்று இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக அனர்த்தத்தால் நேரடியாக பாதிக்கப்பட்ட பாடசாலைகளின் உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல், மாணவர்களின் கல்வியை எவ்வித தடையுமின்றி தொடரச் செய்தல் மற்றும் உளவியல் ரீதியாகவும் பௌதீக ரீதியாகவும் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் நலன்புரி வசதிகளை அதிகரிப்பது தொடர்பில் இரு தரப்பினருக்கும் இடையிலான இணக்கப்பாடு எட்டியுள்ளது.